ஐயா டீ எடுத்துக்கோங்க. கொடு பழனி. மதியானத்துக்கு என்ன நீ சாப்பாடு செய்ய? இன்னைக்கு மீன் எடுத்துட்டு கொஞ்சம் மட்டன் வேணா எடுத்துக்கலாம். பிள்ளைங்கிட்ட என்னன்னு கேட்டுக்க. மீன் ஓகேவா அப்படின்னு கேட்டுக்க. சரி நான் கேட்குறேன். ராஜா காலேஜ் போயிட்டானா? வீட்டில் ஒருத்தர் இந்த மாதிரி தெரியல. ரகு என்ன பண்ணுறான்? ரகு வந்துட்டானா? ரகு தம்பி இன்னும் வரலனே. அப்புறம் ராஜா தம்பி டீ கேட்டுச்சு, சரி கொண்டு போனேன். கதவை அடிச்சிருந்துச்சு, அதனால அந்த தட்டில் அப்படியே வந்துட்டேனே. சரி பழனி. ரகு இன்னும் வராமல் இருக்கான். சரி கேட்போம். இப்போ ரகு தம்பி வந்துருவான்னு நினைக்கிறேன். அப்புறம் பழனி இன்னொரு விஷயம், நம்ம விருந்து வைக்கணும். நாளைக்கு வைக்க முடியாது. நாளைக்கு சூர்யாவை வீட்டுக்கு அழைச்சிட்டு போகிறாங்க மாதிரி வீட்டிலேருந்து. அதனால அங்கே போயிடுவோம். அப்புறம் நாளைக்கு பண்ணுவோம். நாளை கழிச்சு பண்ணிடுவோமா? நாளை கழிச்சு பிள்ளைங்க எல்லாம் கூப்பிட்டு எல்லாத்தையும் கூப்பிட்டு விருந்து பண்ணிடுவோமா? ரெடி பண்ணிடுவோமா? சரிங்கண்ணே, நாளை கழிச்சு வச்சுருவோம். நம்ம வெளியிலேருந்து ஆளை கூப்பிட்டுக்கலாமா இல்லை நம்மளே பண்ணிடுவோமா? அண்ணே பிள்ளைங்களுக்கு மட்டுமா இல்லை நம்ம குடும்பத்தில் எல்லாம் வராங்களா? அப்படின்னா குடும்பத்தில் எல்லாம் வராங்க அப்படின்னா நம்ம வெளியில் ஆளை கூப்பிட்டு பண்ணிடுவோம். பிள்ளைங்க மட்டும்தான் நம்ம நானே பண்ணிடுவேனே. எல்லாரும் வராங்கன்னா வெளியில் கூப்பிட்டுக்கோமாண்ணே. ஆமாம், நீ சொல்கிறது சரிதான். எல்லாருமே நீயே பண்ண முடியாது. எல்லாரும் வராங்களா என்னன்னு தெரியல. இன்னொன்று ஒருத்தர் விட்டு ஒருத்தர் பண்ணவும் முடியாது. பேசாமல் நம்ம எல்லாரையும் கூப்பிட்டுருவோமா? ஆமாண்ணே, எல்லாரையும் கூப்பிட்டுருங்க. நம்ம வெளில இருந்தா எப்பயும் போல கூப்பிடுவோம்ல, அவரை கூப்பிட்டு நம்ம பண்ணிக்கிடுவோம். கூட மாட நம்ம ஹெல்ப் பண்ணிக்கிடுவோம். சரிப்பா, சொல்லிடுவோம். நாளை கழிச்சு. அண்ணே ராஜா தம்பி வருது பாருங்க. ஏண்டா காலங்காலத்தில் ஃபோன் அடிச்சு வந்து கூட்டிட்டு போன்னு கத்திட்டு கிடந்து காலேஜில் முக்கியமான வேலை இருக்குன்ட்டு என்ன காலேஜ் போல நீ போல. அதான்டா ஏன் போல? அப்பா தம்பி உங்களுக்கு குடிக்க ஏதாவது வேணுமா? டீ கொண்டு வாங்கண்ணே. ஏண்டா பொழுதுனைக்கு டீயவாடா குடிச்சிட்டு இருப்ப? பால் இந்த மாதிரி குடிடா, அதான்டா ஹெல்த்தியாக இருக்கும். அதெல்லாம் வேணாப்பா, டீ குடிச்சாதான் நல்லா இருக்கும். இப்போ பால் குடிடா, அதுக்கப்புறமா கொஞ்ச நேரம் கழிச்சு டீ குடி. அப்புறமா இப்போ பால் டீயே குடிச்சுக்கிட்டே கிடக்க உடம்பு கெட்டு போயிடாதா? பழனி. சொல்லுங்கண்ணே. இந்த ஹெல்த் பவுடர் இருக்கும்ல, அதை பாலில் கலக்கி தம்பி கொடு. அப்புறம் கையலுக்கு ஒரு கிளாஸ் கொடுத்துடு. சரிங்கண்ணே, கொடுத்துறேன். அப்பா ரகு வந்துட்டானா? இல்லைப்பா ஒன்றும் வரல. என்ன தெரியல, இன்னைக்கு லேட்டாக தான் வருவான் போல. இப்போ கொஞ்ச நேரத்தில் வந்துடுவான்னு நினைக்கிறேன். சரிங்கப்பா. அப்பா அப்புறம் அது சொல்லுடா, என்ன அது ஏன் தங்கிட்டு இருக்க? இல்லைப்பா, கையில் நானே வெளில போகலான்ட்டு இருந்தோம். அதான் கொஞ்சம் காலேஜில் போய் பார்த்துக்கிறீங்களா? மதியானம் நான் கடைக்கு வர போகணும்டா. சாப்பிட்டுட்டு போவேன், அப்படியே போயிட்டு அப்படியே நான் காலேஜ் போய்க்கிறேன். சரிங்கப்பா. சரி வெளில போகிறதா சரித்தேன். மதியானத்துக்கு சாப்பாடு ரெடி பண்ண சொல்லியிருக்கேன். மீன் வாங்க சொல்லியிருக்கேன். சாப்பிட்டு நீயே இருந்து சாப்பிட்டு அதுக்கப்புறமா போங்க சாப்பிட்டுட்டு. இல்லைப்பா லேட் ஆயிரும்னு நினைக்கிறேன். டேய் இருடா, இன்னும் ஒரு மணி நேரம் 2 மணி நேரம் தானடா. சாப்பிட்டதுக்கு அப்புறமா போங்க. எதுக்கு வெயிலுக்குள்ள அலைஞ்சிட்டு இருக்கீங்க? மீன் வாங்க சொல்லிட்டேன். இருந்து சாப்பிட்டு அதுக்கப்புறமா போங்க. சரிங்கப்பா. தம்பி எடுத்துக்கோங்க. தேங்க்யூண்ணே. சரி தம்பி குடிங்க. கையல் பாப்பாக்கு இப்போ எடுத்துகிட்டு வருவா தம்பி, இல்லை கொஞ்ச நேரம் ஆகட்டுமா? இல்லைண்ணே, நான் குடிச்சிட்டு போகிறப்ப வாங்கிக்கிறேன். கொஞ்ச நேரம் ஆகட்டும். சரிங்க தம்பி. ராஜா. ராஜா எப்பரா இருக்க? மறு வீட்டுக்கு போயிட்டு அம்மாவை பார்க்க வரவே இல்லை. நல்லா இருக்கேன். வேலை இருந்துச்சு அதான் வரல. கொஞ்ச நேரம் வந்துட்டு போயிருக்கலாம்ப்பா. அம்மா உன்னை நினச்சி எவ்வளோ வருத்தப்பட்டா தெரியுமா, உன்னை பார்க்க முடியலன்னு. இங்கே பக்கத்தில் தானே இருந்தேன், வேற எங்கே போயிருந்தே? ஏன்டா எவ்வளோ லேட்டு? இல்லைண்ணே, கொஞ்சம் எமர்ஜென்சி கேஸ் வந்து இருந்துச்சு, அதை பார்த்துட்டு லேட் ஆயிடுச்சு. சரிடா. டீ குடிக்கிறியா? பழனி என்கிட்ட சொல்லிட்டு வந்தேனே, கொண்டு வருவாங்க. சரிடா. அம்மா காலேஜில் கொஞ்சம் வேலை கொடுத்துருந்தேனே, முடிச்சுட்டு வந்தியா? முடிச்சிட்டேனே. சரிடா. ராஜா. நீ காலேஜ் போலையாடா? இல்லை. ஏப்பா? அது 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 கொஞ்சம் வெளியில வேலை இருந்துச்சு, அதான் போல. உனக்கு என்ன வேலைண்ணே வெளியில? அவனுக்கு 1008 வேலை இருக்கும். அவன் காலேஜ் நடத்துறான், 1008 வேலை இருக்கும் அவனுக்கு வெளியில. அது உடனே உன்கிட்ட சொல்லிட்டா இருக்க முடியும்? ஓஹோ, இல்லை வெளியில வேலைன்னு சொன்னியே, அதான் வெளியிலே போலியே, அதான் என்னன்னு கேட்டேன். இல்லை உனக்கு என்ன பிரச்சனை? அவன் வெளியில போலங்கிறது பிரச்சனையா இல்லை வெளியில போகணுங்கிறது உனக்கு பிரச்சனையா? இல்லை
சும்மா தான் கேட்டேன். ஏன்னு உன் பொண்டாட்டி வெளியிலே வரமாட்டாளோ, இல்லை ரூம்குள்ளேயே இருக்கா? இப்போ எதுக்கு அவளை பற்றி கேட்குற? இல்லை, உன் ஒய்ஃபு உள்ளேயே இருக்காங்களே, அதான் வெளியிலே ஆளே காணமே, அதான் கேட்டேன். என்னங்க ரவி தம்பி, அப்படியே நீ பார்த்துட்டா மட்டும் உட்கார வச்சு கிளுக்குன்னு பேசிடுவ. இங்கே பாரு, நான் உன்கிட்ட பேசவே இல்லை, நான் அண்ணிட்ட தான் பேசுகிறேன். நீ வாயை மூடிட்டுரு. நீங்கள் பாய் மூடுன்னு சொன்னேன், மூடிடுவாங்களாக்கும். பல்ல உடச்சிடும் பார்த்துக்கோ. ஏய் என்ன, நான் உன் அக்கா, அது மறந்துட்டு பேசாத. ஐயோ பயமா இருக்கு. அக்காமா, பெரிய அக்கா. ஏய் அமைதியா இருங்க ரெண்டு பேரும். அவன் தானே சும்மா வம்பிழுத்துட்டு இருக்கான் என்கிட்ட, நான் உன்கிட்ட தானே பேசிகிட்டு இருக்கேன். அமைதியா இருந்தா போதும் ரெண்டு பேரும், எதுவும் பேச தேவையில்லை. ராஜா தம்பி. சொல்லுங்கண்ணே. வெளியில ஒரு பொண்ணு வந்திருக்கு, ரோகிணின்னு சொல்லிட்டு. உள்ள வரணும்னு கேக்குது. அதான் தம்பி என்ன செய்யுது? அண்ணே சொல்லுங்க மேடம். அவங்கள உள்ள வர சொல்லுங்க, அவ என் ஃப்ரெண்டு தான். என்ன அண்ணனை பார்க்குறீங்க? உள்ள வர சொல்லுங்க, நான் தான் சொல்லிட்டேன்ல. பழனி என்ன? சொல்லுங்க தம்பி. கண்டதுங்களா உள்ள வர வேணாம், யாரையும் உள்ள விடாதீங்க. சரிங்க தம்பி. ஏய், நான் தான் என் ஃப்ரெண்டு சொல்கிறேன்ல, நீ எதுக்கு உள்ளே விட வேணான்னு சொல்கிற? என்ன திமிரு இருக்கணும் உனக்கு? ஏய் இது ஏன் வீடுடி, இதுல யார் வரணும் யார் போகணும் நான் தான் முடிவு பண்ணணும், நீ இல்ல. டேய் என்னடா அக்காவை பற்றி என்னடா சொல்லிட்டு இருக்க? அவளுக்கு இந்த வீட்டில் உரிமை இல்லையா? அவளுக்கு உரிமையே கிடையாது இந்த வீட்டில். இது நாங்களா வாங்கினது, நான் அண்ணனுக்கு கட்டினது. இதுல முழுக்க முழுக்க எனக்கு அண்ணனுக்கு மட்டுமே சொந்தமான வீடு இது. இதுல யார் வரணும் யார் போகணுன்றதை நாங்க தான் முடிவு பண்ணணும். ஏய் இதெல்லாம் அப்பாவோடது, உன்னோடது கிடையாதுல, ரொம்ப ஓவரா ஆடாத. இதுல அப்பாவுக்கே உரிமை இல்லை. என்ன அப்பாவோடது? இது நாங்களா வாங்கினது, நாங்களா கட்டினது. யாருக்கும் இதுல உரிமை கிடையாது. ஏய் என்கிட்ட பேசணும்னு பேசாதடா. அது எப்படிடா எனக்கு உரிமை இல்லாமல் இருக்கும் இந்த வீட்டில்? எல்லாமே அப்பா கொடுத்தது தான், உடனே அப்பாவோடது இல்லையா? அப்பாவோடதுல எனக்கு உரிமை இருக்கு, போடா. அண்ணே யாரையும் உள்ள விடாதீங்க. போய் வேலையை பாருங்க, போங்க. சரிங்க தம்பி. இங்க பாரு, நான் யாருக்கிட்டையும் பேசணும்லாம் பேச கிடையாது. இது முழுக்க முழுக்க எங்களோடது. உனக்கு இதுல ஒரு துளி கூட உரிமை கிடையாது. ஆமா, என்ன அப்பாவோட சொத்துன்னு இருக்க? உனக்கு தான் எல்லாமே கொடுத்தாச்சு, அப்புறம் என்ன மறுபடியும் அப்பாவோட சொத்து எனக்கு உரிமை இருக்குன்னு இருக்க? ஓஹோ, எல்லாமே கொடுத்துட்டா அதோட எங்களுக்கு எது உரிமை இல்லையோ? அப்படியெல்லாம் ஒன்றும் கிடையாது. அண்ணே நீ சொல்லுனே, எனக்கு இந்த வீட்டில் உரிமை இருக்குல்லண்ணே? கிடையாது. ஓஹோ, ரெண்டு பேரும் பிளான் பண்ணிட்டு பேசுறீங்களோ? கல்யாணம் ஆயிடுச்சு, அதனால நீ இப்படி பேசிட்டு இருக்க, அப்படிதானே? கல்யாணம் ஆனோடனே மாறிட்ட, அப்படிதானே? இங்க பாரு, அனாவசியமா பேசாத. எனக்கும் ரகுக்கும் மட்டும்தான் உரிமை இந்த வீட்டுல. அவன் கரெக்டா தான் சொல்லியிருக்கான். நீ வரியா இருக்கியா போறியா அதோட நிறுத்திக்கோ. உனக்கு இந்த வீட்டுல உரிமை இருக்கு அப்படின்லாம் வந்து நிக்காத. இது எனக்கும் ரகுக்கும் உரிமைப்பட்டது, அவ்வளவுதான். அப்பாவோட சொத்துல உங்களுக்கு என்ன உரிமைப்பட்டதுன்னு இருக்கீங்க? அப்பாவோட சொத்து எனக்கு உரிமை இல்லையா? அதெல்லாம் இல்லையே, எனக்கு எல்லா உரிமையும் இருக்கு இந்த வீட்டுல. இது அப்பாவோடது கிடையாது. அவன் தான் சொல்லிட்டான்ல, இது எங்களோட தான், அப்பாவோடதுலாம் கிடையாது. அப்பா பாருங்கப்பா, கல்யாணம் ஆன உடனே எப்படி மாறிட்டானே அண்ணன். இப்படிதான் இருக்காங்க. அப்பா எனக்கு இந்த வீட்டில் உரிமை இருக்குல்லப்பா, சொல்லுங்கப்பா, எனக்கு உரிமை இருக்குல்ல? ஏன்னு அப்பா என்ன ஒரு பேப்பரை வச்சு ஒரு தில்ஸா உட்காந்துருக்காரு. இவ்வளோ நாள் நமக்கு புரியல, ஆனா இப்போ ஏதோ ஒன்று புரியுற மாதிரி இருக்குல்ல. ஆமாண்டா, இரு என்ன செய்யறாருன்னு பார்ப்போம். அப்பா அண்ணன்கிட்ட தம்பிக்கிட்டே சொல்லுங்கப்பா, எப்படி பேசுறாங்க பாருங்கப்பா, எனக்கு உரிமை இல்லைன்ட்டு. நீங்க சொல்லுங்கப்பா. எடி நீ சொல்லு, கேளு. என்னங்க அவதான் கேட்குறாள, என்னன்னு சொல்லுங்க. அப்பா அப்பான்னு கூப்பிட்டுக்கிட்டே இருக்கா. அத்தடி செம்ம நூஸ் கட்டு. சரி வா, நம்ம எஞ்சி போயிடலாம். பாத்தியாம்மா எப்படி எஞ்சி ஓடிட்டாங்கன்னு? சரி விடுடி, பார்த்துக்கலாம். ஆமாம், உன் ஃப்ரெண்டை வச்சு ஏதோ பண்ண போகிறேன்னு சொன்ன, ஒன்றுமே பண்ணாமல் இருக்கா? பாட்டி அதெல்லாம் பேசிட்டேன் பாட்டி, கொஞ்சம் வெயிட் பண்ணு. வெயிட் அண்ட் சி, அடுத்தடுத்து என்ன நடக்க போகுதுன்னு பார்ப்பேல. உடனே பண்ணோன்னு வச்சுக்கோங்க, நம்ம மேலே டவுட் வந்துடும். அதனால் கொஞ்சம் பொறுத்து பண்ணுவோம். நம்ம மேலே டவுட் வரக்கூடாது பாட்டி, என்ன பண்ணாலும்.
ஆமாண்டி அதாண்டி முக்கியம். அவனுக்கு நம்ம தான் பண்ணுறோன்னு தெரியாம தான் நம்ம பண்ணணும். இல்லைன்னு வச்சுக்கோ, இப்போ பாரு எப்படி உட்காந்து பற்றியா பேச பேச அப்புறம் இன்னும் நம்ம குழி தோண்டி புதைச்சிரும் அவன். அது எனக்கே தெரியுமா, அதனால தான் பொறுமையாக காய் நிறுத்திக்கிட்டு இருக்கோம். இரு, இனி அடுத்தடுத்து என்னென்ன பிரச்சனை கிளப்பி விட்றோம் மட்டும் பாரு. ஆனால் இதில் நம்ம தான் இருக்கோன்றது தெரியக்கூடாது அண்ணனுக்கு. அடியே, இந்த ரகு பையன் லேசுப்பட்டவே இல்லை. நீ எது பண்ணுறதுனாலும் பார்த்து பண்ணு, அவ்வளோதான் நான் சொல்லுவேன். சரி பாட்டி. அடியே, இவங்க இருக்கிறத பார்த்தா குழந்தைய பெற்றுருவாங்க போலியே. எதுனாலும் வேகமாக பண்ணுடி. ஆமாம், யாரோ உன் ஃப்ரெண்டுன்னு சொன்னீங்க, அது யார்? நீ யாரை வச்சு என்ன பண்ண போகிற, அது முதல்ல சொல்லு. அது வேறு ஒன்றும் இல்லை பாட்டி. என் ஃப்ரெண்டு ஒருத்தி அண்ணனை விரட்டி லவ் பண்ணான். அவளுக்கு கல்யாணம் ஆகி இப்போ வெளிநாட்டுக்கு போய் இப்போ டைவர்ஸ் ஆகி இங்கே தான் இருக்காதான். ஆனால் அதுலேயும் என்னன்னா, இப்போ நான் அவளை எங்கே சேர்த்து விட்ருக்கேன்னா, அண்ணன் காலேஜில் தான் சேர்த்து விட்ருக்கேன். இடையில ஒரு தடவை சொன்னேன் அந்த மாதிரி டைவர்ஸ் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு. சொல்லவுமே நான் என்ன செஞ்சேன், சரி கொஞ்சம் ரிலீஃபாக இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அண்ணன் காலேஜில் சேர்த்து விட்டேன். ஓ, அப்போ அங்கே தான் வேலை பார்த்துட்ருக்காளாடி? ஆமாம் பாட்டி, அங்கே தான் வேலை பார்த்துட்ருக்கா. அப்போ நமக்கு நடக்கிறது சாதகமாக தான் இருக்கும். அவள் அங்கேயே இருக்கனால நம்ம காய் ஈஸியாக நகர்த்திக்கலாம். இன்னொன்று அவளை ஈஸியாக ராஜாட்ட சேர்த்து வச்சிடலாம். அப்படி தானே சொல்ல வர? ஆமாம்மா, அண்ணன் அதிகமாக இருக்கிறது காலேஜில் தான். இப்போது கல்யாணம் ஆயிடுச்சுன்ற மதப்பில் இங்கே இருக்கான் அண்ணன் வீட்டில். ஆனால் அதிகமாக இருக்கிறது காலேஜில் தானே. அதெல்லாம் காய் ஈஸியாக நகர்த்திடலாம், பார்த்துக்கிட்டே இரு. சரிடி, வேகமாக ஏதாவது பண்ணுடி. எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது. என் வீட்டிலே வேற இருக்கா, அவளை விட்டு ஒரு துளி கூட நகரவே மாட்டேங்கிறான். என்ன தான் பண்ணுறதுன்னு எனக்கு ஒன்றும் புரியவே மாட்டேங்குது. அம்மா, ஃபஸ்ட்டு அண்ணனை இவ்வளோ வெறுக்க வைக்கணுமா. வெறுக்க வச்சுட்டோன்னு வச்சுக்கோ, அடுத்து நம்ம காய் நகர்த்துறது ஒவ்வொன்றும் ஈஸியாக தான் இருக்கும். நீ வேணா பார்த்துக்கிட்டே இரு. அது சரிடி, இவ்வளோ இப்படி விரட்டிலாம் காதலிச்சிட்ருக்கான். அவளை எப்படி நீ வெறுப்பேன் அவன்? பாட்டி, காதலிச்சிட்டா எல்லாமே பிடிச்சிருமா? ஏதோ ஒன்று பிடிக்காம தான் இருக்கும் அவகிட்ட. நம்ம அதை ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கணும். அப்புறம் நம்ம வெறுக்க வைக்கிறது ஈஸியாகிடும் நம்மளுக்கு. ஏண்டி இப்படி ஒன்று ஒன்றா தெரிஞ்சுக்கிட்டு என்னைக்கிட்டே அவளை வெறுக்க வச்சு என்னைக்கிட்டே இவளை விரட்டி விட்டு என் பையனுக்கு வேறு ஒரு பொண்ணு கல்யாணம் பண்ணி வைக்கிறது? அம்மா, நீ இப்படி கேட்பேன்னு எனக்கு நல்லாவே தெரியும். அதுக்கு தான் நான் ஒரு பிளான் போட்டிருக்கேன். பார்த்துக்கிட்டே இரு, அவளை எப்படி வெறுக்கிறான்னு மட்டும் பாரு. அம்மா, நீ நல்லா யோசிச்சு பாருமா. எல்லாருக்கிட்டையும் மைனஸ் பாயிண்ட் ப்ளஸ் பாயிண்ட் இருக்கும். அதே மாதிரி தான் அண்ணன்கிட்டையும் மைனஸ் பாயிண்ட் ப்ளஸ் பாயிண்ட் இருக்கும். ஆமாம், அதுதான் என்னன்னு தெரியலையே. நீ அண்ணன்கிட்ட நல்லா நோட் பண்ணி பார்த்தீங்கன்னா ஒரு விஷயம் இருக்கும். என்ன தெரியுமா, அவங்கிட்ட இப்போ நான் போய் சண்டை போட்டுகிட்டே இருக்கேன்னு வச்சுக்கோங்க, அவன் என்னை வெறுக்க தான் செய்வான். அவனுக்கு பிடிக்கவே பிடிக்காது. அவங்கிட்ட யாராவது ஒருத்தர் போய் சண்டை போட்டுட்டு இருந்தாங்கன்னா அவங்கள வெறுப்பான். அவங்களுக்கு பிடிக்கவே பிடிக்காது. இப்போ நம்ம அந்த ஸ்டேஜில் தான் இருக்கோம். நீ என்ன மறந்துட்டியாம்மா? ஆமாண்டி, அதை நினச்சி நான் கவலைப்பட்டு இருக்கேன். நீ எதை சிரித்து சந்தோஷப்பட்டு இருக்க? அம்மா, உனக்கு புரியலையா என்ன சொல்ல வருது? கையில் நல்லா விரட்டி அண்ணன் காதலிக்கிறான். ஒருவேளை அவள் சண்டை போட்டுக்கிட்டே இருந்தா அப்போ அண்ணன் என்ன செய்வான்? வெறுத்துருவான் ஒரேடியா. எக்ஸாக்ட்லிமா, இப்போதான் என் பாயிண்ட்டுக்கு வந்திருக்க. எப்படி நம்ம ஐடியா? சூப்பர் ஐடியாடி. ஆமாம்மா, இப்படியே நம்ம 2 பேத்துக்குள்ள சண்டை மூட்டிக்கிட்டே இருந்தோன்னு வச்சுக்கோ, 2 பேரும் சண்டையை போட்டு ஆளுக்கு ஒரு திசையில போயிருங்க. அதான சொல்ல வர? ஆமா பாட்டி, அதான் சொல்ல வரேன். எப்படி? அதைத்தான் பாட்டி கொஞ்சம் கொஞ்சமாக வேலையை ஆரம்பிக்கணும்னு சொல்கிறேன். பொறுமையா இரு, நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக சண்டையை மூட்டி விடுவோம். அதில் நம்ம குளிர் காய்வோம். என்ன சொல்கிற? சரிடி, நீ எப்போ வேலையை ஆரம்பிக்க போகிற அது முதல்ல சொல்லு. நம்ம வீட்டில் சண்டை மூட்டி விட்டோன்னு வச்சுக்கோங்க, நம்ம மேலே தான் ஃபஸ்ட்டு சண்டையே வரும். அதனால என்ன பண்ணுறோன்னா காலேஜில் சண்டையை மூட்டி விடுவோம். எப்படி? பண்ணிடுவோமா? ஓகேடி பித்தி, பண்ணிடுவோம். அண்ணன் கண்டிப்பாக அவளை காலேஜுக்கு கூட்டு போகாமல் இருக்கவே மாட்டான். நம்ம அந்த சந்தர்ப்பத்தை உண்டாக்கி அவளை அடிக்கடி போகிற மாதிரி நம்ம பண்ணி விடணும். அப்படியே இல்லாட்டியும் அண்ணன் கண்டிப்பாக அவளை அடிக்கடி போகிற மாதிரி தான் பண்ணுவான். ஏதாவது ஒன்று பண்ண ட்ரை பண்ணுவான். அதனால அது நமக்கு சாதகம் தான். அதனால அங்கே போய் பிரச்சனை கிளப்பி விட்டுக்கிட்டே இருக்க வேண்டியதான் என் ஃப்ரெண்டை வச்சு. எப்படி?
அவன் எந்த சமயத்தில் என்ன மூடில் இருப்பியான் கூட்டு போவியான்னு தெரியாது. எப்படினாலும் கூட்டு போவியான். அதனால எப்பயுமே ஐடியாவை ரெடி பண்ணியே வச்சுக்கோங்க. நீ உன் ஃப்ரெண்ட்ட பேசி வச்சுக்கிட்டு அதை உடனே எக்ஸிக்யூட் பண்ணுற மாதிரி பண்ணிடுங்கடி. சரிம்மா, அதெல்லாம் நாங்கள் பார்த்துக்குறோம். அதெல்லாம் சரிதாண்டி. வீட்டுக்கு வர போகிற மருமகன் சொல்கிற, நம்மளும் ஒரு தடவை பார்க்க வேணாமா, பார்த்து பேச வேணாமா? இங்கிட்டையும் கூட்டிகிட்டு போய் காட்டுடி. பாட்டி, அதெல்லாம் கூட்டிகிட்டு போய் காட்டேன் பாட்டி. இப்போ சூழ்நிலைகள் சரியில்லை. நான் ஒரு நாள் சொல்கிறேன், அன்னைக்கு போய் பார்த்துட்டு வருவோம். ஏடி, காலேஜில் வச்சுலாம் பார்க்க வேணாண்டி, வெளியில் எங்கேயாவது வர சொல்லு, போய் பார்த்துட்டு வருவோம். சரிம்மா. சரிடி, இங்கே எவனாவது வரத்தையும் பார்ப்பானுங்க, வா உள்ளே ஓடிடுவோம். நம்ம இங்கேயே உட்காந்து பேச எவனாவது பார்த்தானுங்க, அவ்வளோதான். நம்மளை என்ன பண்ணுவானுங்கன்னே தெரியாது. வா ஓடிடுவோம். சரிம்மா, வா போவோம். சரிங்கப்பா, என்னன்னு பார்த்துக்கோங்க. நான் போயிட்டு வந்துடும். காலேஜுக்கும் போயிட்டு வாங்கப்பா. என்னன்னு பார்த்துக்கோங்க. சரிடா, நான் இன்னைக்கு போனால் நாளைக்குள்ளே வந்துருங்க. நாளைக்கு நைட்டுக்குள்ளேயாவது வந்துருங்க. நாளை கழிச்சு விருந்து சாப்பாடு போடணும்னு சொல்லியிருந்தேன்லடா, அந்த பிள்ளைங்களையும் கூப்பிட்டு போடணும், நீங்களும் இருக்கணும்ல, அதுக்கு தான் சொல்கிறேன். சரிங்கப்பா, நாளைக்கு நைட்டுக்குள்ளே வந்துடுவோம். மாமா போயிட்டு வந்துடும். சரிடம்மா, பார்த்து போயிட்டு வாங்க. ராஜா கூடிய இருக்கணும், தனியாக எங்கேயும் போயிடக்கூடாது, சரியா? சரிங்க மாமா, நான் தனியாக எங்கேயும் போக மாட்டேன், இவர் கூட இருக்கேன். சரிம்மா, என்னன்னு பார்த்துக்கோங்க. பார்த்து போயிட்டு வாங்க. உனக்கு ஏதாவது தேவைப்பட்டுச்சுன்னா இவன்ட்டு கேளு, வாங்கி தருவான். அப்படி வாங்கி தரலாம், அடி மிதிச்சு வாங்கி கொடுன்னு சொல்லிட்டு வாங்கிடணும், சரியா? எப்பா, என்னப்பா சொல்லி கொடுக்குறீங்க? டேய், விடுடா. என் மருமலுக்கு தெரிய வேணாமா? அப்புறம் நீ ஏதாவது பண்ணினா அப்போ என் மருமகள் என்ன பண்ணுவா? அதை முன்னுக்கூட்டியே சொல்லி கொடுக்குறேன். அது சரித்தேன். மாமா, நீங்க சொன்ன மாதிரியே நான் பண்ணிடுறேன் மாமா, ஒன்றும் கவலைப்படாதீங்க, சரிங்களா? சரிடா மருமலே, சரி பார்த்து போயிட்டு வாங்க. சரி, நீ கூடயே இருக்கணும், எங்கேயும் போயிடக்கூடாது தனியா. சரிங்க மாமா, எங்கேயும் போக மாட்டேன், கூடயே இருக்கேன். சரிடாம்மா, பார்த்து போயிட்டோம். சரிடா, பார்த்து கூப்பிட்டு போயிட்டு வாப்போ. சரிங்கப்பா, போயிட்டு வரேன். ரகுட்ட சொல்லிடுங்க, தூங்கிட்டு இருந்தான், சொல்லிடுங்க. சரிடா, நான் பார்த்துக்கிறேன், நீ போயிட்டு வாங்க. ஆஃபீஸில் ஒர்க்கில் எப்படி போகுது? சைட்டுக்கு போகணுன்னு சொல்லி போயிட்டு வந்தியா? நான் முக்கியமான வேலைகள்லாம் இருக்கு, பார்க்கலான்னு பார்த்தா வீட்டுக்கு போனதுக்கப்புறம் போய்க்க அப்படின்றாங்க. என்ன செய்யறதுன்னு தெரியல. ஆமாம், அதான் நான் போயிட்டு வந்தேன்ல, அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்கள் இது முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வாங்க. வெளியில இப்போ போகக்கூடாது இல்லை மாமா, சொன்னாங்களே. நானே இன்னைக்கு தான் வந்தேன் எங்கேருந்து, அதனால சரி ஒரு ஆஃபீஸில் போய் பார்த்துட்டு வருவோம்னு பார்த்துட்டு வந்தேன். நீங்களும் போல நானும் போலன்னா அப்புறம் என்ன செய்யுது அப்படின்ட்டு. ஃப்ரீ டைமில் இந்த சந்தோஷ கவினும் போயிட்டு வந்தீங்களா? ஹாஸ்பிட்டல் போகிற நேரத்தில் மீத நேரத்தில் போயிட்டு வந்தாங்களே, போயிட்டு வந்து கொஞ்சம் அப்டேட் கொடுத்தாங்களே, நம்ம அது வீட்டில் இருந்து பார்த்துக்கிட்டாச்சு, அப்புறம் என்ன செய்யுது? ஆமாம் மாமா, இன்னைக்கு நீங்கள் அங்கே இல்லாத ஒரு குறை, எல்லாருமே இருந்தோமா, நீங்கள் தான் இல்லை, ஒரு மாதிரியாவே இருந்துச்சு எல்லாத்துக்குமே. இங்கே ஒரு ஃபங்க்ஷன் நடக்குது, நீ அங்கே வர முடியல அப்படின்ட்டு கிடந்தாங்க. நீங்கள் தானே வரக்கூடாதுன்னு சொல்றீங்க, அப்புறம் நான் என்ன செய்யுது அப்படின்ட்டு சொல்லிட்டு இருந்தேன். நீ ஆஃபீஸ் போனல அதுக்கப்புறம். ஓ, அப்படியா, எல்லாம் வந்துட்டாங்களா? சரி சரி. கையில் தான் ரொம்ப சோகமாகவே இருந்தா, என்னன்னே தெரியல. பேசுனீங்களா கையில் கிட்ட? சோகம் வந்தாளா? ஏன்? என்னன்னு தெரியல மாமா, ஆனால் ஒரு மாதிரியாவே இருந்தா. என்னம்மான்னு கேட்டதுக்கு ஒன்றும் இல்லை மாமா அப்படின்னு சொல்லி சொன்னான். சரி, அதுக்கப்புறம் என்ன செய்யுது, ஒன்றும் இல்லைன்னு சொன்னதுக்கப்புறம் திருப்பி நான் என்ன கேட்கறது அப்படின்ட்டு தான் விட்டுட்டேன். உங்கள்கிட்ட பேசியிருப்பாரு நேரம், பேசலையா வீட்டுக்கு போனதுக்கப்புறம்? ராஜா பண்ணலையா மாமா? பண்ணல, ராஜாவும் பண்ணல, கையிலும் பண்ணல, இன்னும் தெரியல. சரி, கேட்போம், என்னன்னு ஃபோன் பண்ணி அப்புறமா கேட்போம். டீ எடுத்துட்டு வரவா உங்களுக்கு? வேணாமா, இப்போ தானே பால் குடிச்சேன், வேணாம். அண்ணே உனக்கு? வேணாம்மா, நான் இப்போ தானே பால் குடிச்சேன், வேணாம். ஆண்டி, அத்தை, மாமால எங்க? பாட்டி தத்தலாம்? அப்பா அம்மா பாட்டி தாத்தா எல்லாம் தூங்க போயிட்டாங்க. ஆனந்தி அண்ணி இப்போ வருவாங்க. சரிம்மா. இந்த கவின் பையன் சந்தோஷ் பையன் நைட் டியூட்டியா போயிட்டானுங்க. ஆமாண்ணே, நைட் டியூட்டி போயிட்டாங்க ரெண்டு பேரும். நைட் டியூட்டி வேணும்னு சொல்லிட்டு வேணும்னு கேட்டு போவாங்களோ? இருக்கும் மாமா அதெல்லாம். ஆமா, அவங்க நைட்ல தான் சுத்திக்கிட்டே கிடப்பாங்க ரெண்டு பேரும். அண்ணி உட்காருங்க அண்ணி. ஏன் நீ இன்னைக்கு சாப்பாடுலாம் சூப்பரா இருந்துச்சுல? ஆமா ஷைலு, நல்லா இருந்துச்சு. ஆனந்திமா, கையில இன்னைக்கு ஒரு மாதிரியா இருந்தாலுமே, அப்படியா? ஆமாண்ணே. நீ கேட்டியா என்னன்னு? அவ எதையாவது நினைச்சிட்டு ஏதாவது கவலைப்பட்டுட்டே இருப்பா, சும்மாவே இருக்க மாட்டா. கேட்டேனே, ஒன்னும் இல்லைன்னு சொல்லிட்டா. நீ அதுக்கப்புறம் உனக்கு கேட்கலையா? ராஜாவுக்கு உனக்கு சண்டையா அந்த மாதிரி எதுவும் கேட்கலையா? கேட்டேனே, ராஜா மாமாவுக்கு உனக்கு சண்டையாடி, எதுவும் பிரச்சனையா, அதனால எதுவும் ஒரு மாதிரியா இருக்கா அப்படின்னு கேட்டேன். இல்லை உடம்புக்கு எதுவும் பண்ணுதாடி அப்படின்னு கேட்டேன். ஒன்றுமே இல்லைன்னு சொல்லிட்டா. ஏன் மாமா, ராஜா அண்ணனுக்கும் கையிலுக்கும் எதுவும் சண்டையா? இல்லை, தெரியல, என்னன்னு கேட்டாதான் தெரியும். ஒன்றும் சொல்லவும் இல்லை, ஃபோனும் பண்ணலை. நானும் அங்கேருந்து வந்ததுலேருந்து ஒன்றும் கேட்டுக்கல, சும்மா பேசிட்டு மட்டும் அப்படி விட்டுட்டேன். சரிங்க மாமா. உன்கிட்ட சொன்னேன்ல, மறு வீட்டுக்கு வேலைக்கு போனப்போ ஒரு பிரச்சனை இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு, அதுக்கப்புறம் என்ன பேசிக்கிட்டாங்க, என்ன வச்சுட்டாங்கன்னு தெரியல. இல்லை, இன்னும் அதுவே ஒன்றும் முடியலையா அப்படின்றது தான் இன்னும் தெரியல எனக்கு.
மாமா எதுக்கு மாமா நீங்களே ஏதாவது நினச்சிட்டே இருக்கீங்க, கன்ஃபியூஸ் ஆகிட்டு இருக்கீங்க? டேரெக்டாக அவர்கிட்ட கேளுங்க, ஃபோன் அடிச்சு கேளுங்க. இப்போ வீட்டில் தானே இருப்பா. ஆமாம் மாமா, அதுவும் சரிதான். கேளுங்க என்னன்ட்டு. கேட்டால் நமக்கும் ஒரு கிளாரிஃபையாக இருக்கும்ல. இல்லாட்டி எனக்குமே என்னடா இது ஒரு மாதிரியா இருக்காது அப்படின்னு தோணிட்டே இருந்துச்சு. அதான் ராஜானே ஃபேஸ் எப்பயுமே ஒரே மாதிரி வச்சிருக்கனால அவ்வளோவா தெரியல நமக்கு. ஆனால் கையில் அப்படி இல்லைல்ல, அவள் எப்பயுமே துருன்னு இருப்பா. மாற்றமாக இருக்கும்போது நமக்கு வந்து தெரியுது. சரி இருங்க, ஃபோன் போடுவோம். என் ஃபோன் அங்கேயே வச்சு ரூமில் வச்சுட்டேன்னு நினைக்கிறேன். இருங்க மாமா, எடுத்துகிட்டு வரேன். ஷைலு இரு, என் ஃபோன்லேருந்து கூப்பிட்றேன். ஃபோன்லேருந்து கால் பண்ணவா? சரி கால் பண்ணி பேசு, நான் ஸ்பீக்கரில் போடு என்னன்னு. சரிங்கண்ணே. அண்ணா அவள் ஃபோன் எடுக்கலண்ணே. அண்ணி ராஜாண்ணன் போடுங்க. கால் பண்ண ஆனந்தி, ராஜாவுக்கு கால் பண்ணு. சரிண்ணே, கால் பண்ணுறேன். என் செல்குட்டி, என் அம்முக்குட்டி. சரிண்ணே மேம், இங்கேருந்து எப்போ கிளம்புவோம்? ஏன்டி உனக்கு பிடிக்கலையா? இல்லைங்க, இங்கே நல்லா தான் இருக்குது. காலையில் ஏதோ ஒர்க் இருக்குதுன்னு சொன்னீங்க, அதுக்கப்புறம் என் கூடயே வந்துட்டீங்க, போகவே இல்லைல்ல. அதனால தான் கேட்டேன். நாளைக்காவது போய் பார்ப்பீங்கல்ல, அதனால கேட்டேன். இருக்குதான், இருந்தாலும் உன் கூட இருக்கணுமே எனக்கு. அது ஒரு பக்கம் இருக்கட்டும்டி, அதெல்லாம் போக வேண்டாம். நம்ம நாளைக்கு போகலாம் ஊருக்கு, சரியா? நீ உனக்கு பிடிச்சிருக்கா பிடிக்கலையா அது முதல்ல சொல்லு. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அதுவும் உங்கள் கூட இருக்கிறது எனக்கு ரொம்ப 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 பிடிச்சிருக்கு. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அப்புறம் என்னம்மா, நம்ம நாளைக்கு போகலாம். ஓகே டியர். என்னங்க ஃபோன் அடிக்குதுங்க. அடிக்கட்டும். இல்லைங்க, ஃபோன் அடிச்சுட்டே இருக்கு, எடுங்க முதல்ல. யாருடி? ஆனந்தி அக்கா கூப்பிட்றாங்கங்க. ஏன் என்ன கூப்பிட்றாங்க? எடுத்து பேசு. ஒருவேளை எனக்கு கூப்பிட்ருப்பாங்க, நான் ஃபோன் அங்கே ரூம்லேயே வச்சுட்டு வந்துட்டேன்ல, அதனால உங்களை கூப்பிட்றாங்களே என்னவோ. சரிங்க, எடுத்து பேசுங்க முதல்ல. சரிங்க. ஹலோ அக்கா. என்னடி உனக்கு ஃபோன் பண்ணா நீ எடுக்கவே இல்லை? அதான் ராஜா மாமா கூப்பிட்டேன். ஃபோன் ரூமில் இருக்குக்கா, அதான் நான் எடுக்கலை. சொல்லுக்கா. எங்கடி இருக்கா? வெளியிலையா இருக்கா? ஆமாக்கா, அவர் கூட வெளில வந்தேன். சரிடி, நாளைக்கு கூட பேசட்டா? சொல்லுக்கா, சும்மா தான் உட்காந்துருக்கோம், என்னன்னு சொல்லு. சாப்பிட்டியாடி? மாமா சாப்பிட்டாங்களா? காலையிலாம் தலைவலிக்குதுன்னு சொன்னா இப்போ சரியா போச்சா? சரியா போச்சுக்கா. சாப்பிட்டோங்க்கா. நீங்கள் எல்லாரும் சாப்பிட்டீங்களா? அண்ணன் எல்லாம் முடிச்சிருக்காங்களா? அண்ணன் நீ மாமா எல்லாம் முடிச்சிருக்காங்களா? ஆமாண்டி, முழிச்சு தான் இருக்கோம். இங்கே தான் உட்காந்து வெளியில் தான் பேசிகிட்டு இருந்தோமா, அதான் சரி நீ என்ன செய்கிற அப்படின்னு கேட்கலான்னு ஃபோன் பண்ணோம். சரிக்கா. அண்ணன் பேசணும்னு சொன்னாங்க, பேசுறியா? கொடுங்கக்கா, நானே பேசணும்னு நினச்சேன், அப்புறம் பேச முடியல, கொடுங்க. சரிடி, இந்த கொடுக்குறேன். ஹலோ கையல்மா. சொல்லுங்கண்ணே, சாப்பிட்டீங்களா? என்ன பண்ணுறீங்க? இந்த இருக்கோம்மா, வெளியில் தான் உட்காந்து பேசிகிட்டு இருந்தோம். நாங்கள் சாப்பிட்டோம், நீங்கள் சாப்பிட்டீங்களா? ராஜா சாப்பிட்டா என்ன பண்ணுறீங்க? சாப்பிட்டோண்ணே. இவர் சும்மா வெளில கூப்பிட்டு வந்தார், அதான் வெளியில் வந்திருக்கோண்ணே. சரிம்மா. அண்ணே, என்கிட்ட ஏதாவது கேட்கணுமா? சரி அப்படிலாம் இல்லைம்மா, சும்மா தான். நீ என்னன்னு கேட்கலான்னு ஃபோன் பண்ணு. சொல்லுண்ணே, என்னன்னு? மாமா அவளே கண்டுபிடிச்சிட்டா மாமா, கேளுங்க. இல்லைடா கையல், நீ ரொம்ப ஒரு மாதிரி சோகமாக இருந்ததாக வீட்டில் எல்லாருமே சொன்னாங்க. அதான் கேட்டேன், என்னாச்சு? ஏன் காலையில் சோகமாக இருந்தியா? ஏதாவது பிரச்சனையா? லூஸ் அரமெண்ட்டு மூஞ்சி அப்படி வைக்காதடின்னு சொன்னீங்களா பாரு, அதை கேட்டு தான் உங்களை ஃபீட் பண்ணி ஃபோன் பண்ணியிருக்கான். சும்மாங்க. கையல் லைனில் இருக்கியா? லைனில் தானே இருக்கேன். சொல்லுங்கண்ணே. நீ தான் சொல்லணும், ஏன் சோகமாக இருந்த? ராஜாவுக்கு உனக்கு எதுவும் சண்டையா? ராஜா எதுவும் சண்டை போட்டியா? ஐயோ அண்ணன், எப்போ பாரு இனிமே சண்டை போட்டியான்னு கேட்குற. ஓ, நான் தான் சண்டை போட்டுட்டே இருக்கேனோ? ஆமாண்டி, நீ தானே சண்டை போட்டுட்டே இருக்கேன்ப்ப. கொண்டுருவோம் உங்களை, பேசாம இருங்க. சரி அப்படிலாம் சொல்லலடா. சோகமாந்தன்னு கேட்டேன்னா அதான் ஒரு சின்ன டவுட்டு, அதான் கேட்டேன். வேற ஒன்றும் இல்லை. எதுவும் பிரச்சனை எதுவும் இல்லையே? அதெல்லாம் ஒரு பிரச்சனையும் இல்லைண்ணே. அதெல்லாம் ஒரு சண்டையும் இல்லை, நான்லாம் சண்டை போடவே இல்லை. சரிம்மா. சரி அப்படியே அப்படி இருந்த? இல்லைண்ணே, காலையில் ஒரு மாதிரி தலை வலிச்சுட்டே இருந்துச்சா, அதான் ஒரு மாதிரியா இருந்துச்சு, வேற ஒன்றும் இல்லை.
சரிடா இப்ப சரியா போச்சா? இப்போ சரியா போயிடுச்சுனே. ஆமா ஆமா இப்ப சரியா போயிடுச்சு. சும்மா இருங்க. கையல் ராஜா எங்க? நானும் இங்கே தான்டா இருக்கேன். தங்கச்சி ரொம்ப ஓவரா இல்லையாடா? அவ சோகமா இருந்தா கேட்கதான்டா செய்வாங்க. நார்மலா இருந்தா நான் என்ன கேட்க போறேன்? உன் தங்கச்சி எங்கிட்ட பொழுதுனைக்கு சண்டை போட்டுட்டே இருக்கா. அப்படி நான் என்னடா செய்யுது? இதுக்கு நீ படிச்சனியா? நானும் உன்கிட்ட சண்டை போட்டுட்டு இருக்கணும். என்ன கையல் அங்க டம்மு டம்முன்னு சவுண்ட் வேற கேக்குது. பாருங்க நீ எப்ப பார்த்தாலும் நான் தான் சண்டை போடுறேன்னு சொல்லிட்டு இருக்காங்க. கையல்மா நீ சண்டை போட்டா நீ சண்டை போட்டு தானே சொல்லுவாங்க. அண்ணே இங்க பாரு உனக்கு அடி விழுந்துரும் பாத்துக்கோ. அமைதியா இருந்துரு. அப்ப இப்ப எங்க அண்ணனை அடிச்சிருந்திருக்க. அதை டம்முன்னு சவுண்ட் கேட்டு இருந்திருக்கு. இங்க பாருடி எங்க மாமாலாம் அடிக்கிறதுக்கு நாங்க சம்மதிக்க மாட்டோம் பாத்துக்கோ. பத்திய சப்போர்ட்ட ரொம்ப ஆட்டாதீங்க என்ன. என்னடி ஒரு சவுண்டையும் காணும். அண்ணா நான் ஏன் சோகமா இருந்தேன்னு உனக்கு தெரியுமா? அதுதானே கேட்டேன். ஏன் உனக்கு பொழுது போலன்னு சோகமா வந்திருப்ப அதானே கையல்? அதெல்லாம் ஒண்ணு கிடையாது. நான் இப்ப எது சோகமா இருந்தேன்னு நான் சொல்லுவேன் எங்க அண்ணன்கிட்ட. சாக்லேட் வாங்கி கொடுக்கலாம் சோகமா வந்த அதானே? நான் ஒன்னும் அதுக்கெல்லாம் சோகமா இல்ல. இல்ல இல்ல எனக்கு தெரியும் நீ சாக்லேட் வாங்கி கொடுக்கலாம் தானே சோகமா இருந்த. பேச்ச மாட்டாதீங்க என்ன. நாங்க லைன்ல தான் இருக்கோம். அப்புறமா நீங்க சண்டை போடுங்க. நான் சண்டை எல்லாம் போடல. இப்ப நான் எங்க அண்ணன்கிட்ட சொல்லுவேன். எங்க சொல்லி கேட்போம் என்ன எதுக்கு சோகமா இருந்தது? அண்ணே அது வந்து அண்ணா கோவம் எடுங்க சொல்லணும். மாமா போனை கட் பண்ணிருங்க மாமா. ஆமா ஆமா மாமா ஃபோன் கட் பண்ணிருங்க. அவ்வளோதான் நமக்கு மரியாதை. சரி மாமா அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. இவரை வேணும்னே வாயில கைய வச்சு என்னைய சொல்ல விட மாட்டேங்கிறாரு. சொல்லாதடி கோவம் வந்துடும். அப்புறம் இனிய மட்டும் சண்டை போடுறேன் எப்ப பார்த்தா சண்டை போட்டுட்டே இருக்கேன் அப்படின்னு சொல்றீங்க எல்லார்கிட்டையும். சரி விடு நானே சொல்றேன். நீ சண்டை போட மாட்டேன் குட் கேர்ள் இருப்ப அப்படின்னு சொல்றேன். சொல்லாதடி ப்ளீஸ் டி. சரி அப்பனா சொல்லுங்க. அப்ப நான் சொல்லாம இருப்பேன். அயல் ரெண்டு பேரும் லைன்ல தான் இருக்கீங்களா இல்ல நாங்க போனை கட் பண்ணட்டுமா? ஆமாண்டி ஷைல போனை கட் பண்ணிடு. அதான் நமக்கு நல்லது. நீ ராஜா நாளைக்கு கூட கால் பண்றேன்டா வைக்கிறேன். இல்லடா பேசு சும்மா தான் இருக்கும். சும்மா தான் பேசிட்டு இருந்தேன் அவள்கிட்ட. அப்புறம் சண்டையா அப்படின்னு கேட்கல அதெல்லாம் ஒன்றும் இல்லை. அவள் சும்மா காலைல தலைவலிக்குது அப்படி இப்படின்னுட்டு இருந்தா. வேற ஒன்றும் இல்லை. நீ எது நினச்சிக்காது சரியா? அப்புறம் சண்டைலாம் போடல என்கிட்ட. சண்டைலாம் போட மாட்டா சண்டை போடுவான்னு சொன்னேன். அப்படிலாம் ஒன்றும் இல்லை. நீ எது நினச்சிட்டு யோசிச்சுட்டு இருக்காது என்ன. இப்போ கூட நாங்கள் சும்மா வெளில தான் வந்தோம். சரி வீட்டில் இருக்க ஒரு மாதிரியா இருந்துச்சா சரி அதான் வெளில வந்தோம். அவள் சோகமா இருக்கா அப்படி இப்படின்னு எல்லாம் சொல்லிட்டு இருந்தாங்களா அதான் கேட்டேன்டா. வேற ஒன்றும் இல்லை. சந்தோஷமா தான் எனக்கு சந்தோஷம் தான். சரிடா. ராஜானே எங்களெல்லாம் விட்டுட்டு நீங்க தனியாக அவங்க பொண்டாட்டி மட்டும் கூட்டிட்டு போயிருக்கீங்களே என்ன கதை இது? அதானே என்ன தங்கச்சி தங்கச்சின்னு சொல்லிட்டு இப்போ பொண்டாட்டி மட்டும் கூட்டிட்டு போயிருக்கீங்க எங்களை எல்லாம் விட்டுட்டு. இது என்ன நியாயம்? அச்சோ பெரிய கலவரமாயிரும் போலயே இது. வரணும்னு வரல. அப்படியே வெளியில வரலாம்னு வந்தோம் அப்படியே வந்துட்டோம் அவ்வளவுதான். சரி அப்படி எங்க தான் போயிருக்கீங்க அதை முதல்ல சொல்லுங்க. அது சொல்லாமலே சொல்லிக்கிட்டு இருக்கீங்களே. இப்படி எஸ்கேப் ஆகலாம்னு நினைப்போ அதெல்லாம் முடியாது. எங்களுக்கு நீங்க எங்க இருக்கீங்கன்னு சொல்லி ஆகணும். மூஞ்சி விடுங்க கோவிட்டி. அதான் சொல்றேன்ல என்ன. இப்ப எங்க வந்திருக்கோம்னா கேரளாக்கு வந்திருக்கோம்டா. கேரளாவா? அப்ப எங்களெல்லாம் விட்டுட்டு ஹனிமூன் போயிருக்கீங்க அப்படிதானே? ஏண்டா அப்ப ஹனிமூனுக்கு ஒன்னையவா கூட்டிட்டு போவான். அவன் பொண்டாட்டியை கூட்டிட்டு போயிருக்கான். போதும் ரொம்ப ஓட்டாதீங்க. அப்படி வரணும்னு வரல. வெளியில போலாம்னு வந்தோம் அப்படியே வந்துட்டோம். ராஜானே ஒரு பழமொழி சொல்லுவாங்க கேட்டுருக்கீங்களா? திண்ணையில கிடந்தவனுக்கு திருக்கண் கல்யாணம் அப்படின்ற மாதிரி அந்த கதையில சொல்லிக்கிட்டு இருக்கீங்க. நாங்க வந்தோம் அப்படியே வந்துட்டோம் அப்படின்ற மாதிரி. போதும்டா போதும். ராஜா எப்படா வருவேன்? நாளைக்கு கிளம்பிடுவோம் சூர்யா. நாளைக்கு மார்னிங் இல்லாட்டி ஆஃப்டர்நூன் கிளம்பிடுவோம். சரிடா சரி பார்த்து கிளம்பிடுவாங்க. அப்புறம் இன்னொரு விஷயம் சக்தியும் சரவணன் எப்போ வராங்க? அவங்களுக்காக தான் நம்ம ரிசப்ஷனே தள்ளி வச்சோம். இன்னும் வரல வேற. வந்துருவாங்களா ரிசப்ஷனுக்குள்ள? வந்துருவாங்கடா இந்த வாரத்துக்குள்ள வந்துருவாங்க. என்னைக்குன்னு தெரியல. கேட்கணும் உங்ககிட்ட. கேட்கலாம் என்னன்னு. ஆனால் வந்துருவாங்க ரிசப்ஷனுக்குள்ள வந்துருவாங்க. சரிடா சரிடா ராஜா என்னன்னு பாரு. நாளைக்கு பார்த்து வாங்க. கையல்மா நாளைக்கு என்னன்னு பார்த்துட்டு வாங்க சரியா? சரிடா. அண்ணே நாளைக்கு வீட்டுக்கு போயிருவீங்களாங்க? ஆமாம்மா நாளைக்கு நல்ல நேரம் பார்த்துட்டு வந்து கூட்டிட்டு போறேன்னு சொல்லியிருக்காங்கம்மா. நாளைக்கு போயிடுவோம் வீட்டுக்கு. ராஜா நாளைக்கு எத்தனை மணிக்கு வருவீங்க? தெரியலடா எத்தனை மணின்னு. ஆனால் வந்துருவோம் மதியானம் வந்துருவோம்னு நினைக்கிறேன். இங்கே நாளைக்கு எங்களை வந்து கூட்டு போகிறதாக இல்லை சொன்னாங்க. இங்கே சாப்பாடு ரெடி பண்ணுவாங்க. கொஞ்சம் உடனே வந்துட்டீங்கன்னா இங்கே அர்ஜுன் வீட்டுக்கு வந்துருங்க. அப்படி இல்லாட்டி உங்களுக்கு சாப்பாடு எடுத்து வச்சுருக்கோம். நீங்கள் அங்கே வந்துருங்க சரியா? சரிடா என்னன்னு பார்த்துட்டு கால் பண்ணுறேன். சரிடா சரி நான் ஓகேவா நான் பாருங்க. அண்ணே அண்ணி அர்ஜுன் மாமா அக்கா எல்லாத்துக்கும் பாய். சரிம்மா கையில் என்னன்னு பாருங்க. நாளைக்கு என்னன்னு பார்த்துட்டு வாங்க. சரி அண்ணே வைக்கிறேன். சரிண்ணே. எங்கேயும் போகாமல் தினம் வீட்டிலே நீ
சில சமயம் விளையாட்டாய் உன்னாடைக்குள்ளே நான் வேண்டும் ரிகா ரிகா சரிகமா ரிகா சரிகமா. நான் ஒன்றும் பண்ணல, உங்களை தான் நினைச்சிட்டு இருக்கேன். அப்படியா? அப்படியெல்லாம் நினைக்க வேண்டாம். திரும்பி பாரு, நான் பக்கத்துல இருக்கேன். என்னடி பண்றாரு பேபி? அம்மா இவ்வளோ நேரம் என்ன பண்ணீங்க நீங்க? ஏன் அஸ்கி வயசில் பேசுனீங்க? சும்மா தண்ணி பேசுனேன். நல்லா இருந்துச்சா? ரொம்ப சூப்பராக இருக்கு. நீங்கள் காதுக்குள்ள வந்து பேசும்போது அது என்னவோ பண்ணுது. அப்படியா? என்ன பண்ணுது? கையம்மா இது எவ்வளோ சூப்பராக இருக்குல்ல, நம்மளை சுற்றி இயற்கை சூழ்ந்து இருக்குல்ல, அப்படி கிளைமேட்டும் அப்பா செம்மையாக இருக்குல்ல. ஆமாங்க, அப்படியே ஃப்ளவர்ஸ் நிறையா பச்சை பசேல்னு, அப்புறம் கலர் கலராக ஃப்ளவர்ஸு பார்க்கவே ரொம்ப அட்ராக்டிவாக இருக்குது. எனக்கு இந்த பிளேஸ் ரொம்ப பிடிச்சிருக்கு. அப்படியா? இந்த பிளேஸ் மட்டும்தான் பிடிச்சிருக்கா? இந்த பிளேஸ் மட்டும் எனக்கு பிடிக்கல, அதை விட அதிகமாக என் ஹீரோவை ரொம்ப பிடிச்சிருக்கு. உன் ஹீரோ யாரு? என்னோட ஹீரோ எப்பயுமே என் புருஷன் தான், அது ராஜா தான். ஓ அப்படியா? அப்படித்தான். ஐ லவ் யூ ஸோ மச். ஐ லவ் யூ ஸோ மச்ங்க. போய் தூங்கலாமா? சரிங்க போகலாம். ஆனால் என்னை தூக்கிட்டு தான் போகணும். அப்புறம் தூக்கிட்டு போகாம? தூக்கிட்டு தான் போங்க நீ கொண்டாட்டிய. என்னங்க என்ன இப்படி தூக்கிட்டீங்க? நீ தானே தூக்க சொன்ன. ஆமா என் மேல அந்த கோவம்லாம் உனக்கு போயிடுச்சு? என்ன கோவம்? இல்லடி உங்க அண்ணிட்ட சொன்னேன்ல, அதான் கோச்சுக்கிட்டே என்னவோ நினைச்சேன். சண்டை போட்டுட்டே இருக்கான்னு சொன்னதுக்கு. ஆமாம் கோச்சுக்கிட்டேன்னா, ஆனால் நீங்கள் தான் எனக்கு கோவமே பட விட மாட்டீங்க, உடனே சமாதானப்படுத்துறீங்க. அப்புறம் எப்படி நான் கோவப்படுறது? அப்படியா? ஆமாங்க. சரிங்க இல்லைங்க நீ சிரிப்பு அழகிடி. என்னவோ பாட்டி சொன்னதுக்கு கோச்சுக்கிட்டீங்க, இனி பேர் அழகின்னு சொன்னதுக்கு அவளையே கொஞ்சுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆமா அப்புறம் எனக்கு கோவம் வராதா? அப்புறம் நான் மட்டும்தான் சொல்லணும். இப்போ எல்லாரும் சொல்லும் போது எனக்கு கோவம் வராதா? நான் மட்டும்தான் பேர் அழகி அழகி அப்படி இப்படின்னு சொல்லி கொஞ்சணும். எல்லாரும் சொல்லுவோம் நானா சொல்லுவேன் அப்படின்ற மாதிரி கோவப்பட்டேன். வேற எதுக்கு கோவப்பட்டேன்? நான் கூட உங்களை கொஞ்சல பாட்டிலாம் அப்படின்னு சொல்லிட்டு கோவப்பட்டீங்களோன்னு நினைச்சேன். சீச்சி அப்படிலாம் நான் கோவப்படலையே. என்னை விட என் தேவதை தானே அழகா இருக்கா, அப்போ அவளை தானே கொஞ்சம் எல்லாரும். நிஜமாவா? அவ்வளோ அழகாவா இருக்க? அவளுக்கு ராட்சசி அவ்வளோ அழகா இருக்குடி. வாங்க போலாம் ரூமுக்கு. என்னை தூக்கிட்டு நிற்கிறீங்க, உங்களுக்கு கை வலிக்கும்ல, வாங்க போலாம் ரூமுக்கு. அப்படியா? எனக்கு கை வலிக்கும்னா கூப்பிடுறியா? ஆமாம். நாலஞ்சு மாலை போதாது, கை கோர்த்து போகும் இந்த சாலை போதாது, என் என்ன மின்கலம் நான் சொல்லவே, கைபேசி மின்கலம் போதாதடி, உன் அழகை பருக என் கண்கள் போதாதடி, உன் நிலை எழுத நாணங்கள் போதாதடி, நேரமுள்ள பெண்ணிடத்தும் நேரம் 8 நாள் கொடுத்து சுற்றுதான் எடுத்துமே போதவில்லை போதவில்லை. நீங்க சூப்பரா பாருங்க. செம்மையா இருக்கு. என்னமோ நான் தான் சூப்பரா பாரு அப்படிலாம் சொன்னீங்க. என்னோட நீங்க சூப்பரா பாடுறீங்க. அப்படியா? நான் பாடி நீ கேட்டதே இல்லையா? கேட்டிருக்கேன் நீங்க பாடி, ஆனா இருந்தாலும் நீங்க எனக்கு சொன்னீங்கல்ல, அதனால நான் சொன்னேன். அப்போ ஒன்னு அழகா பாடுனேன்னு சொன்னால்தான் இன்னைக்கு என்ன அழகா பாடுறேன்னு சொல்லியிருக்க, அப்படித்தானே? சீச்சி அப்படிலாம் இல்லையே, நீங்க என்னோட சூப்பரா பாடுறீங்க, அதனால தான் சொன்னேன். அப்படியா? ஆமா அப்படித்தான். என்னங்க சொல்லுங்க. எனக்கு பேல்பூரினா ரொம்ப பிடிக்குங்க. ப்ளீஸுங்க எனக்கு பேல்பூரி வாங்கிட்டாங்க. எனக்கு சாப்பிடணும் போலயே இருக்குங்க. சரிங்க, இன்னைக்கு வாங்க முடியாதுங்க, நாளைக்கு வாங்கி தரீங்க. நிஜமாவாங்க? ஆமாங்க. என்னங்க என்னங்க நீங்க பாருங்க, சும்மா கிண்டல் பண்ணிட்டே இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், என்னங்க இங்க பண்ணுவீங்க? நான் அப்புறம் அடிப்பேங்க, அப்புறம் கழிச்சு வச்சிருவீங்க. எங்க கடிங்க, உதவி கடிச்சு காட்டுங்க.
என்னங்க சும்மா இருங்க, சும்மா கிண்டல் பண்ணிட்டே இருக்காதீங்க. சரிடி. என்னங்க ஐ லவ் யூங்க. ஐ லவ் யூ ஸோ மச் டி அம்முக்குட்டிமா. இதே அணைப்போட இதே காதலோட நம்ம கடைசி வரைக்கும் ஒன்றா இருக்கணும் கையல்மா. காலம்புலாம் உன்னை இப்படியே தூக்கி சமக்கணும்டி. உன் முகெல்லாம் சுருங்கி உன் தலையெல்லாம் நரைச்சு அப்போ வரைக்குமே உன்னை தூக்கி சமக்கணும் நான். அப்பயும் நான் தூக்கி வச்சு உன்னை கொஞ்சணும், உன் அழகை ரசிக்கணும், உன் சுருக்கத்தை, உன் தலை நிறைய எல்லாத்தையும் ரசிக்கணும். உன்னை அணுவணுவா அப்பயும் நான் ரசிக்க தான் செய்வேன். எனக்கு தலை நரைச்சு முக சுருங்கி நடக்கவே முடியாதுங்கிற நேரத்தில், தள்ளாடுற நேரத்தில் நீ எனக்கு தாயா இருக்கணும்டி. உன்னை தாயா நினைச்சு உன் மடியில் சாஞ்சு படுக்கணும். வாழ்க்கையோட இறுதி கட்டம் அந்த சமயத்தில் கூட உன் மடியில தான் இருக்கணும். இப்போ நான் உன்னை குழந்தையா பார்த்துக்கணும்டி. நீ குழந்தை மாதிரி நான் தூக்கி வச்சு கொஞ்சணும்டி. ஆனால் என் தள்ளாடுற காலத்தில் நீ எனக்கு தாயா இருக்கணும். நான் உன் மடியில் சாஞ்சு செய்யா இருக்கணும். அப்படிதான் எனக்கு செய்வியா கையல்மா? இப்பயும் நீங்க என் குழந்தை தான், உங்களை குழந்தையா தான் பார்ப்பேன். என் செல்ல குட்டி அம்மா தான். கடைசி வரைக்கும் உங்களை குழந்தையா தான் பார்ப்பேன். உங்களுக்கு அம்மா மாதிரி நடந்துக்குவேன். எல்லாமே உங்களுக்காக செய்வேன். உங்களை நல்லா பார்த்துப்பேன். இப்படிலாம் பேசாதீங்க, கஷ்டமா இருக்கு. இல்லடி, இது என்னோட ஆசை. வயசான காலத்துல என்ன உன் குழந்தையா பார்த்துப்பியாடி? நான் தான் பார்ப்பேன், வேற யாரு பாப்பா? நீங்க இப்போ என் குழந்தை தான். நான் உங்களை அப்படிதான் பார்ப்பேன். உங்களுக்காக எல்லாமே செய்வேன். உங்களுக்காக பார்த்து பார்த்து எல்லாமே பண்ணுவேன். அப்படியா? ஆமா. இப்ப எதுக்கடி நீ அழுகுற? இல்ல, நீங்க இப்படி எல்லாம் பேசுறீங்க, எனக்கு கஷ்டமா இருக்கு. அம்மா, எனக்கு அப்பா அம்மா 2 பேருமே இருக்காங்க தான். இருந்தாலுமே 2 பேருமே ஏதோ ஒரு வகையில் சண்டை போட்டுட்டு அவங்களோட வாழ்க்கையை சரியாக வாழவே இல்லை. என்னன்னு தெரியல, அவங்க வாழ்க்கையில் என்ன நடந்துச்சு இப்போ வரைக்குமே எனக்கு அது புரியவே இல்லை. புரியாத புதிராக தான் இருக்குது. இருந்தாலும் அப்பா ஏதோ ஒரு வகையில் விட்டு கொடுத்து போனாலுமே 2 பேருக்குள்ளேயும் ஏதோ ஒரு மனஸ்தாபங்கள் எல்லாமே இருக்க தான் செய்யுது. ஏதோ ஒரு சண்டை வந்துக்கிட்டே தான் இருக்கும். அதனாலேயே என்னால் வீட்டில் நிம்மதியாக இருக்கணும் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை உருவாகலை. அதாவது 2 பேரோடைய அன்பும் எனக்கு மொத்தமாக கிடைக்கவே இல்லை. கிடைக்கும், அம்மாவோட அன்பு கிடைக்கும், அப்பாவோட அன்பு கிடைக்கும், ஏதோ ஒரு இடத்துல தான் கிடைக்கும். இருந்தாலும் 2 பேர் பாசம் காட்டுறாங்க. இருந்தாலும் அது ஃபுல்ஃபில் ஆகலடி. அது என்னவோ தெரியல, எனக்கு அது ஃபுல்ஃபில் ஆகலை. அப்பா அம்மா மனைவி காதலி அவ்வளோ அன்பு உன்கிட்ட இருந்து தாண்டி அனுபவித்தேன். ஒரு ஃபுல்ஃபில்லான அன்பு உங்ககிட்ட இருந்து மட்டும்தான் எனக்கு கிடைச்சிச்சு. உங்ககிட்ட இருந்து மட்டும்தான் அந்த காதல் எனக்கு கிடைச்சிச்சு. அந்த அன்பு பாசம் எல்லாத்தையும் அனுபவிச்சேன்டி நான். அதனால தான் என்னால் உங்ககிட்ட சண்டை போட்டால் கூட பேசாமல் இருக்க முடியாது. அப்படியே நான் பேசாமல் இருந்தேன்னா அந்த நாட்களெல்லாம் நான் செத்து செத்து தான் வாழ்கிறேன்னு அர்த்தம். ஒரு கணவன் ஒரு மனைவியை எப்படி பார்ப்பாங்கன்றது எனக்கு தெரியாது. ஆனால் என்னோட மனைவியை நான் பார்க்குற விதம், ஒரு தாயா ஒரு தகப்பனா ஒரு மனைவியா மட்டும் இல்லாமல் காதலியா எல்லாமுமா நான் உன்னை நினைக்கிறேன்டி. இந்த உலகத்தில் எனக்கு எல்லாமுமா இருக்கிறது அது நீ மட்டும்தான் கையல்மா. எப்பயுமே நீ என்னை விட்டு போயிடாதடி. அது என்னால் தாங்கிக்கிறவே முடியாது. என் மேலே தப்பே இருந்தாலும் என்னாடி திட்டு, என்ன வேணா பண்ணு, என் கூட சண்டை போடு. என்கிட்ட ஒரு பழக்கம் இருக்கு தெரியுமா? யாரும் என்கிட்ட சண்டை போட்டால் கூட அவங்கள வெறுத்துருவேன். ஆனால் நீ சண்டை போட்டால் என்னால் உன்னை வெறுக்க கூட முடியாது தெரியுமா? இந்த உலகத்திலே அதிகமாக ஒருத்தரை நேசிக்கிறேன் அப்படின்னா அது நீ மட்டும்தான். நீ மட்டுமா தான் இருப்ப. ஏன் நமக்கே ஒரு குழந்தைங்க வந்தாலும் அந்த அன்பு அவங்களுக்கு போகாது. ஃபஸ்ட்டு உனக்கு தான் ஃபஸ்ட்டு இம்பார்ட்டன்ட் நான் கொடுப்பேன். உன்னை காதலிப்பேன்டி, கடைசி வரைக்கும் காதலிப்பேன். உன் தலைமுடி நரைச்சி உன் முகம் சுருங்கி நீ தள்ளாடுற காலத்தில் கூட உன்னை தூக்கி வச்சு இப்படி தான் காதலிப்பேன். அப்பையும் இப்படி தான் காதலிச்சுட்டு இருப்பேன். போதும், இதுக்கு மேல நான் அளவிக்காதீங்க. ஐ லவ் யூ so much. என்னங்க ஐ லவ் யூ so muchங்க. லவ் யூ ஸோ மச் அம்முக்குட்டிமா. சின்ன சின்ன கண்ணசைவில்
உன்னடிமையாகவா செல்ல செல்ல முத்தங்களில் உன்னுயிரை வாங்கவா மெல்ல மெல்ல என்னுயிரில் உன்னுயிரும் அசையுதே துள்ள துள்ள என் இதயம் நம்முயிரில் நிறையுதே உன்னை அழியேந்திடே ஒரு யுகம் போகவா தலை முதல் கால் வரை பணிவிடை பார்க்கவா லாலி லாலி நானும் துளி துளி லாலி லாலி ஐ லவ் யூங்க. ஐ லவ் யூ ஸோ மச் டி அம்முக்குட்டிமா. சரி தூங்க போலாமா? ம்